ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு loshiyum நானும். இன்றைக்கி ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யறதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த கஸ்டர்ட் பவுடர் கிடைக்கும். இதை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். நீங்கள் இது ஒன் டைம் வாங்கிட்டிங்கன்னா நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1/2 லிட்டர் ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் ஊற்றி காய்ச்சிக்கலாம். பாலை நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த பாலில் தண்ணி சேர்க்காத காய்ச்சிரும், அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கலரி விட்டுக்குங்க. இப்போ பால் கொஞ்சம் நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா, எல்லா ஃப்ரூட்ஸும் நான் வச்சுருக்கேன். மாம்பழம், ஆப்பிள், மாதுளம்பழம், அன்னாச்சி, கருப்பு திராட்சை, அப்புறம் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வச்சுருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் கஸ்டர்ட் பவுடர் காட்டினோம் இல்லையா, அந்த கஸ்டர்ட் பவுடரை இதில் ஆட் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுக்கணும். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 லிட்டருக்கு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும், அதனால் நல்லா இருக்காது. 2 ஸ்பூனே தாராளமாக இருக்கும். பால் காஞ்சிடுச்சு இல்லையா, அந்த பாலை இதில் ஊற்றி நம்ம அப்படியே கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த கஸ்டர்ட் பவுடரை நல்லா பால் ஊற்றி கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பாலும் நல்ல கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம பாலில் இந்த கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கைவிடாத கிளறுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது, கட்டி கட்டியாகவும் ஆகாது. இந்த மாதிரி கிளறி விட்டோன்னா ஒரு கட்டி கூட இல்லாத நல்ல சூப்பராக க்ரீமியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கைவிடாத கிளறி விட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா நல்ல ஒரு கெட்டியாக க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி க்ரீமியாக ஆன பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, நான் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன். அந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். இந்த சர்க்கரை கரையும் போது கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிடும். நம்ம அப்படியே காய்ச்சிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியாயிடும். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கெட்டியாயிடும். நீங்கள் அப்படி கலராத விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்ல டிஃப்ரென்ஸு, எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நான் இப்போது லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன், இந்த க்ரீமியாக இருக்கிறத காட்டுறதுக்காக. எவ்வளோ அழகாக அந்த எல்லோ கலர் நல்லா ஃபார்ம் ஆகிட்டு நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் வேறு ஒரு பவுலில் இதை ஆட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஆற விட்டுடலாம். சூடான க்ரீமில் நம்ம எந்த ஃப்ரூட்ஸுமே சேர்க்கக்கூடாது. நல்லா இந்த க்ரீம் நல்லா ஆறணும். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி கசப்பாயிடும். இப்போ நம்மளுக்கு க்ரீம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ எல்லா ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு மாம்பழம் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 கப்பு மாதுளப்பழம், 1/2 கப்பு அன்னாச்சி பழம், 1/2 கப் ஆப்பிள், கொஞ்சமாக கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். இந்த கருப்பு திராட்சை 2 கட் பண்ணிவிட்டு அந்த விதையை எடுத்துகிட்டு போட்டோன்னா குழந்தைங்க அப்படியே கூட சாப்பிட்றோம் அந்த கருப்பு திராட்சைலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மிக்சர் நம்ம கலந்து கொடுத்தோன்னா குழந்தைங்க எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிட்ருவாங்க. அதனால் அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்தி. அவ்வளோதான், மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால் செஞ்சு கொடுங்க. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.